ஆட்டனும் போய் நின்னு உச்ச நீதிமன்றத்தில் போய் நின்னு எந்திரிச்சு நின்னாவே நடுங்கக்கூடிய வழக்கறிஞர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. அவன் வந்து நின்னாவே நீதிபதியே நடுங்குவான். சட்டம் எவ்வளவு பவர்ஃபுல்லானது தெரியுமா? ஒரே ஒரு சம்பவம் பாருங்க. இந்த அமைப்பு தெரியுமா? இன்ட்ராஃப் மலேசியால இருக்குது. மலேசியால உங்களுக்கு தெரியும் 62% முஸ்லிம்கள் புத்தர்கள் இருக்கிறாங்க. இந்துக்கள் 7% இருக்கிறாங்க. யார் இந்துக்கள்னா 1900 சரியா 100 வருஷத்துக்கு முன்னால தேனி, மதுரை, ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து மலேசியாவுக்கு காடுகளை அழிச்சு ரப்பர் தோட்டம் போடுறதுக்கும் தேயிலை தோட்டம் போடுறதுக்கும் கப்பல் கப்பலா பிரிட்டிஷ்காரன் வந்துட்டு தமிழர்களை அள்ளிக்கிட்டு போனான் தேனி மாவட்டத்தில். ஏன்னா இந்த தேனி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை எல்லாத்தையும் அழிச்சு தேயிலை தோட்டம் போட்டாச்சு. இப்ப மலேசியாவுக்கு கொண்டுகிட்டு போறான். அப்படி போகும்போது ராமநாதபுரம் மாவட்டம், தஞ்சை, திருவாரூர், நாகை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களும் கப்பல்ல ஏறி போனாங்க. போன இந்துக்கள் தமிழர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா தோட்டங்கள்ல காடுகள்ல ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து போனாங்க. பூச்சி கடிச்சு, பாம்பு கடிச்சு. 116 வருஷத்துக்கு முன்னால் நடந்த சம்பவம். அப்போ அந்த தோட்டங்கள்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த தோட்டங்கள்ல வேலை செய்யறதுக்கு சோறாக்கி கொடுக்கக்கூடிய வேலையை இங்கிருந்து போன முஸ்லீம்கள் பண்ணாங்க. ராமநாதபுரம், மதுரை, தஞ்சை, திருவாரூர், நாகை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் சோறாக்கி கொடுக்கறதுக்கு உண்டான வேலையை பார்த்தாங்க. அதோடு சேர்த்து நல்ல டேஸ்டா இருக்குது, மீனான நல்ல டேஸ்டா இருக்குது, ரசம் நல்ல டேஸ்டா இருக்குன்னு பார்த்து மலைய மக்களும் வந்துட்டு அந்த சாப்பாட்டை புழகிட்டாங்க. இப்படி தோட்டங்கள்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவன் என்ன பண்ணா, நாம் பட்ட கஷ்டத்தை ஏன் புள்ள படக்கூடாதுன்னு சொல்லி அடுத்த ஜெனரேஷன் அவன் பெத்த புள்ள என்ன பண்ணா, அந்த நாட்டிலேயே உயர்ந்த கல்வி எதுன்னு பார்த்து அதை தேடி படிக்க வச்சான். நம்மோடு போன தமிழர்கள் அடுத்த ஜெனரேஷனை எப்படி உருவாக்குறான் பாருங்க, அதுக்கான அடையாளம். ஆனா சோறாக்கி கொடுக்க போன நம்ம சமூகம் இருக்கு பாருங்க, 116 வருஷம் ஆச்சு. ஒரு ஹோட்டல் 10 ஹோட்டலா மாறுனிச்சே தவிர அந்த ஹோட்டல் தொழில் தான் இன்னைய வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்குது. முஸ்லீம்கள் போன எங்க ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல மலேசியா போய் பாருங்க, ஃபுல்லா ஹோட்டலா தான் இருக்கும். என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த ஒரு கோயில் ஒன்னு இருக்குது, மலைமேல் செல்வகாளியம்மன் கோயில்னு கோலாலம்பூர்ல இருக்குது. 2006 கவர்மெண்ட் என்ன பண்ணிடுச்சு, மலேசிய அரசு ஆக்கிரமிப்புல கட்டப்பட்ட எல்லா கோயிலையும் இடிக்கணும், எல்லா வழிபாட்டு தலத்தையும் இடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டுச்சு. பள்ளிவாசலை இடிச்சாங்க கவர்மெண்ட்ல இருந்து, பிரச்சனை வரல. புத்த மடாலயங்களை இடிச்சாங்க, பிரச்சனை வரல. கிறிஸ்துவ சர்ச்சுகளை இடிச்சாங்க, பிரச்சனை வரல. கோயிலை இடிச்சோன்னு பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சு. RSSக்கு தகவல் வந்துச்சு, நாக்பூர்ல இருக்கக்கூடிய RSS ஹெட் குவார்டர்ஸ். அவன் திட்டம் தயாரிச்சு கொடுத்தான் மலேசியாக்கு, இந்த இப்படி செயல்படுத்து அப்படின்னு சொல்லி. ஏன்னா மலேசியா உலகத்திலேயே, உலக இஸ்லாமிய நாடுகளிலேயே முன்னேறிய நாடு, அரபு நாடுகள் கூட கிடையாது. அறிவியல் தொழில்நுட்பத்திலையும், கல்வியிலையும், பேச்சுரிமை, எழுத்துரிமையிலையும் முதன்மையான நாடு மலேசியா. இந்த கோயில் கோலாலம்பூர்ல இருக்குது. இந்த கோயிலுக்கு முன்னால உள்ள முகப்பு ஒன்று இருந்துச்சு, அந்த முகப்பையும் இடிச்சிட்டாங்க. இடிச்சோடனே பிரச்சனை ஸ்டார்ட் ஆனிச்சு. 2006 இந்த சம்பவம் நடந்துச்சு. மலேசியா ஃபுல்லா பிரச்சனை. 30 NGOs, அதாவது இப்ப எப்படி முஸ்லீம் அமைப்புகள் இருக்குதோ அதே மாதிரி மலேசியால இருந்துச்சு. குட்டி குட்டி லெட்டர் பேடுகளா இருந்துகிட்டு இருந்ததெல்லாம் ஒரு பிரச்சனை வரவனே ஒன்னா கூடி ஒரு அமைப்பை உருவாக்குனாங்க. அந்த அமைப்பு தான் ஹிண்ட்ராஃப் என்ற அமைப்பு. அமைப்பை உருவாக்கணும். அதுக்கு தலைமை பொறுப்புக்கு யார் வந்தான்னு பாத்தீங்கன்னா, ஒரு 5 அட்வொகேட் வந்தாங்க. மொத்தம் 6 அட்வொகேட், நாங்க 5 பேர் கொடுத்திருக்கிறேன். 6 பேரும் சர்வதேச சட்டம் படித்தவர்கள். இந்த 6 பேருடைய தகப்பனார் என்ன வேலை செஞ்சாங்க தெரியுமா? தோட்ட தொழிலாளர்கள். அடுத்த ஜெனரேஷன் இன்டர்நேஷனல் லா படிச்சவன உருவாகி வந்தாங்க. தலைமை ஏத்துட்டு என்ன பண்ணாங்க, மலேசியா ஃபுல்லா போராட்டம் நடந்துச்சு. நல்லா கவனிச்சுங்க, ஒரு சட்டம் படிச்சவன் என்ன செய்ய முடியுங்கிறதுக்கான அடையாளம். 2006 இந்த போராட்டம் நடக்குது, மலேசியா ஃபுல்லா நடக்குது. கவர்மெண்ட் போய் பேசி பார்த்தாங்க. கவர்மெண்ட் ஒரே வார்த்தையில சொல்லிடுச்சு, கோயிலை மட்டும் இடிக்கல, பள்ளிவாசல் இடிச்சிருக்கிறோம், சர்ச்சை இடிச்சிருக்கிறோம், அனுமதி இல்லாமல் கட்டப்பட்ட எந்த வழிபாட்டு தலமாக இருந்தாலும் சரி அது இடிக்கப்படும், ஏன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணணும், டெவலப்மெண்ட்டுக்கு இடைஞ்சலாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி இடிச்சிட்டாங்க. கவர்மெண்ட் காது கொடுத்து கேட்கலையா, சரியான ஒரு வேலை செய்யறோம் அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்தான். 1 வருஷம் பொறுத்திருந்தான். 1957 மலேசியா சுதந்திரம் கிடைச்சிச்சு. 47 இந்தியாவுக்கு எவன் சுதந்திரம் கொடுத்தானோ அதே பிரிட்டிஷ்காரன் தான் 10 வருஷம் கழிச்சு மலேசியாவுக்கும் சுதந்திரம் கொடுத்தான். இதனுடைய 50வது பொன்விழா ஆண்டு வருது 2007. 31ஆம் தேதி சம்பவம் நடக்கிறது. 2006 12 மாசம் வெயிட் பண்ணி உட்கார்ந்து இருந்தாங்க அந்த அட்வொகேட்.
30ஆம் தேதி காலையில, ஆகஸ்ட் மாசம் 30ஆம் தேதி காலையில அந்த அட்வொகேட் வேதமூர்த்தியும் அவனுடைய அடுத்த ஒரு அட்வொகேட் 2 பேரும் சேர்ந்து நேரா கோலாலம்பூர்ல இருந்து லண்டன்ல போய் இறங்கினாங்க. அட்வொகேட் வேதமூர்த்தி லண்டன்ல ஒரு கோர்ட் இருக்கு. அந்த கோர்ட்டுக்கு பேரு தி ராயல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இருக்குது. இதுக்கு என்ன, இந்த கோர்ட்ல என்ன ஒரு சிறப்பு தெரியுமா? 25 கோடி மக்கள் இந்தியாவில் முஸ்லிம்கள் இருக்கிறோம். 70 வருஷமாச்சு, இன்னைய வரைக்கும் நமக்கு தெரியல. RSS காரன் கொடுத்த ஐடியாலஜில அடிச்சாம் பாருங்க. லண்டன் தி ராயல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸுக்கு போய் இறங்கி 30ஆம் தேதி காலையில 10 மணிக்கு போய் கோர்ட் வாசல்ல நின்றான். அந்த கோர்ட்ல என்ன ஒரு சிறப்புன்னா, காமன்வெல்த் கண்ட்ரீஸ் இருக்குது. அதாவது பிரிட்டிஷ் ஆளுகையின் கீழ் இருந்த நாடுகள், இந்தியா, பாகிஸ்தான், மலேசியா போன்ற பல்வேறு நாடுகள். இந்தியா பாகிஸ்தான் ஒன்னா தானே இருந்துச்சு. அந்த நாடுகள்ல, இலங்கை, அந்த மாதிரி நாடுகள்ல, காமன்வெல்த் கண்ட்ரீஸ்ல வாழக்கூடிய சிறுபான்மை சமூகத்துக்கு அநீதி ஏற்பட்டுச்சுன்னா அந்த நாட்டு நீதிமன்றம் கேட்கல அப்படி சொன்னா, இல்ல வழக்கு தள்ளி போய்கிட்டே இருந்துச்சுன்னா இந்த கோர்ட்ல முறையிடலாம் அப்படிங்கறதுல இந்தியாவும் கையெழுத்து போட்டிருக்கு. காமன்வெல்த் நாடுகள் எல்லா நாடும் கையெழுத்து போட்டிருக்கு. யாருக்கும் தெரியாது. 25 கோடி முஸ்லிம்களுக்கும் தெரியாது இந்தியாவில் வாழக்கூடிய. இல்லைன்னா 92 டிசம்பர் 6 நடந்தோடனே போயிருப்பானே, போகல, தெரியாது. 30ஆம் தேதி காலையில போறான். 31ஆம் தேதி 50வது பொன் விழாவை கொண்டாடுறதுக்கு மலேசியா ஃபுல்லா சீரியல் லைட் போட்டு ஜெகஜோதியா இருக்குது. 12/1 கொண்டாட்டத்தை துவங்கணும், 1 வருஷத்துக்கு கொண்டாடணும் சொல்லி அரசு ஏற்பாடு பண்ணிருக்குது. நியூ இயர் கொண்டாடுற மாதிரி எல்லாம் தெருவில் இறங்கி தயாரா நிக்கிறாங்க கொண்டாடுறதுக்கு. காலையில 30ஆம் தேதி காலையில போய் இறங்கி கோர்ட் வாசல்லே உட்கார்ந்தான். மத்தியானம் 3 மணி வரைக்கும். மத்தியானம் 3 மணி எங்க? லண்டன்ல. மலேசியால 11:45, 11:30. லண்டன்ல 3 மணினா மலேசியால 11:30. அரை மணி நேரம் தான் இருக்குது கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. 3 மணிக்கு உள்ள பூந்து, கோர்ட் உள்ள பூந்து ஒரு ரிட் ஃபைல் பண்ணா, ஒரு சூட் ஃபைல் பண்ணாம பாருங்க. இதுதான் அது. யாரை எதிர்த்து? மலேசிய அரசாங்கத்தை எதிர்த்து. மலேசிய அரசாங்கத்துக்கு சுதந்திரம் கொடுத்த விக்டோரியா மகாராணியை எதிர்த்து, பிரிட்டனை எதிர்த்து லண்டன் தி ராயல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல போய் சூட் ஃபைல் பண்ணான். அவன் என்ன சொல்ல வர்றான், சுருக்கமா சொல்லிடுறேன். என்ன சொல்ல வர்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ சுதந்திரம் கொடுக்கும் போது எனக்கான உரிமையை பாதுகாக்காம மலேய முஸ்லிம்கள்ட்ட கருணையில விட்டுட்டு போனீங்களா? இப்படியே கேட்கிறான். அட் தி மெர்சி ஆஃப் மெஜாரிட்டி மலைய முஸ்லிம் அப்படின்னு சொல்லி. அது இல்லாம எங்களுக்கான உரிமைகளை மீறிடுச்சு. அது இல்லாம மலேசிய அரசாங்கத்தினுடைய அரசமைப்பு சட்டத்தில் 153வது பிரிவு இருக்குது. அது மலேசியாவை இஸ்லாமிக் ஸ்டேட் சொல்லுது. அதை மாத்தணும். அது இஸ்லாமிக் ஸ்டேட் இல்ல, செக்குலர் ஸ்டேட், மதச்சார்பற்ற நாடா மலேசியாவை அறிவிக்கணும். எங்களை கருணையில விட்டுட்டு போனதுக்காண்டி, எங்களுக்கான உரிமையை நீங்க சரிவர பாதுகாக்காம போனதுனால எங்களுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு, எங்க கோயிலையெல்லாம் இடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு ரிட்ட ஃபைல் பண்ணிட்டு 3:45 வெளியில இன்டர்நேஷனல் மீடியா எல்லாத்தையும் கூப்பிட்டு அடிச்சு விட்டாம பாருங்க உலகம் ஃபுல்லா. 12 மணிக்கு தெருவுல இறங்கி ஓன்னு கொண்டாடுறோம், டொஸ்ஸுன்னு அப்படியே போச்சு. முதுகெலும்பையே முறிச்சிட்டான். ஒரு நாட்டையே முடக்கி இருக்கிறான். என்ன காரணம்? அது கோயில் இடிச்சது சரியா தவிர அதெல்லாம் வேற பக்கம் இருக்கட்டும். சட்ட அறிவு, இன்டர்நேஷனல் லா படிச்சா என்ன செய்ய முடியும்? ஒரு நாடு என்ன, எதை வேணாலும் முடக்கலாம். எங்க கையெழுத்து போட்டிருக்கு இந்திய அரசு? சர்வதேச சட்டத்தில் கையெழுத்து போட்டிருக்குது. எவ்வளவு தெரியுமா இழப்பீடு வேணும்? 4 லட்சம் கோடி பவுண்ட்ஸ் மலேசிய இந்துக்களுக்கு இழப்பீடு தரணும்னு கேச போட்டான். சரி, கேச போட்டாச்சு. மலேசியாவுக்கும் லண்டனுக்கும் நடந்து பறந்து கேஸ் நடத்துறதுக்கு காசு வேணுமே, வழக்கு நடத்துறதுக்கு காசு வேணுமே, காசு இல்ல. அப்ப என்ன பண்றது? 1 லட்சம் இந்துக்கள்கிட்ட, மலேசியாவில் இருக்கக்கூடிய இந்துக்கள்கிட்ட கையெழுத்து வாங்கி ராணிக்கு அனுப்பிச்சுட்டு, ராணி நீ தான் சுதந்திரம் கொடுத்துட்டு போனா, அதனால எங்களுக்கு இவ்வளவு இழப்பீடு ஏற்பட்டுச்சு, நீனே கேஸ் நடத்து, அந்த கேஸுக்கான செலவையும் நீனே செஞ்சு நீனே 4 லட்சம் கோடி பவுண்டு எங்களுக்கு தரணும். உனக்கு எதிராக கேஸ் நடத்து, மலேசியாவுக்கு எதிராக கேஸ் நடத்தி 4 லட்சம் கோடி பவுண்டு எங்களுக்கு தான். Could not offer the legal fees required. A petition was circulated, 1 lakh signature to be presented to Queen Elizabeth II to appoint a Queen's Council to argue the case. உலக அரங்கில் மிகப்பெரிய தலைகுனிவு ஏற்பட்டுச்சு மலேசிய அரசுக்கு. சிம்பிள், ஒரு சட்ட பிரிவு
இந்திய அரசு சர்வதேச நாடுகள் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டுருக்குத அழகா நாக்பூர்ல இருந்து எடுத்து கொடுத்தான். இதை பயன்படுத்து, அங்க போய் போடு, தலையில முதுகெலும்பே முறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி. அதனால அந்த தொடர்புனால இன்னைக்கு எங்க வரைக்கும் போயிருக்கு பாருங்க. ஹிண்ட்ராப் அமைப்பு மிகப்பெரிய அரசியல் கட்சியா வளர்ந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரதமர்ல இருந்து எல்லாரோடையும் நெருக்கமான தொடர்பு இருக்குது. ஒரு சட்டம் படிச்சா என்ன செய்ய முடியுங்கிறது 25 கோடி மக்கள் முஸ்லிம்களுக்கு இதுவரைக்கும் தெரியலையே. 70 வருஷம் ஆச்சு தமிழக முஸ்லிம்கள்ல இருந்து. நம்மளும் சொத்தை வித்து நகை வித்தெல்லாம் படிக்க வச்சோம். உச்ச நீதிமன்றத்தில் ஒரு லீடிங் அட்வொகேட்டை உருவாக்கி இருக்கிறோமா இது வரைக்கும்? உயர்நீதிமன்றத்தில், சென்னை உயர்நீதிமன்றத்தில் 660 உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இருக்கிறாங்க இந்தியாவில். 23 பேர் முஸ்லிம்கள். இந்த 2 நிறுவனம் இருக்கு உலகத்துல. அவ்வளவு ஈஸியா யாரும் வந்துட்டு கை வச்சிட முடியாது. யுனைடெட் நேஷன் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் இருக்கு, ஹேக்ல இருக்கு, நெதர்லாண்ட்ஸ்ல இருக்குது. இன்டர்நேஷனல் லாபி வேணும். அது தெரியாம போச்சு. 25 வருஷமா தெரியல. இந்த இது நம்ம மாட்டிறைச்சி விவகாரத்துல பெரிய பிரச்சனையாச்சு. அகலாக்குங்கிறவர் அடிச்சு கொண்டத்துல யூபியில மோடி வாயே திறக்கல, அப்படியே கம்முண்டே இருந்தான். ஆசம் கான் என்ன பண்ணாரு, ஒரு மெமரண்டம் ரெடி பண்ணி ஐக்கிய நாடுகள் சபைக்கு அனுப்பி விட்டார். யார் சொல்லி கொடுத்தது தெரியல. அடுத்த நாள் வாயை திறந்துட்டான். முஸ்லிம்களும் இந்துக்களும் ஒற்றுமையா இருக்கணும். அதனால இன்னைக்கு இந்த இந்துத்துவ அமைப்புகள்லாம் ஆசம் கான மிகப்பெரிய தேச துரோகின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரே ஒரு கடிதம் ஐக்கிய நாடுகள் சபைக்கு போனுச்சு, மோடி வாய் திறந்துருச்சு. தி பவர் ஆஃப் லா, சட்டத்தினுடைய ஆட்சி நடக்கக்கூடிய நாட்டில் அந்த சட்டத்தில் யார் திறன் பெற்றவனா இருக்கிறானோ அவன் தான் அதிகாரம் மிக்கவன். சிறுபான்மையா இருக்கக்கூடிய சமூகத்தில் அதிகாரம் மிக்கவர்களா நம்ம இருக்கணும். இல்லைன்னா உம்மத்தை பாதுகாக்க முடியாது. சோசியல் நெருக்கடியில நெருக்கிடுவாங்க. அப்படியே பணம் சம்பாதிக்க முடியாதுங்க சட்டம் படிச்சா. மக்கள்கிட்ட கல்வி எதுக்கு? சம்பாதிக்கிறதுக்கு தானே கல்வி ஆகி போச்சு. இந்தியாவில் டாப் 10 லாயர்ஸ் உச்ச நீதிமன்றத்தில் யார் இருக்கிறான்னு பாருங்க. அவன் ஒரு ட்ரிப் எந்திரிச்சு இப்படி நின்று யுவர் ஆனர் அப்படின்னு சொல்றதுக்கு, கேஸ் நடத்துறதுக்கு இல்ல, சொல்றதுக்கு எவ்வளவு சார்ஜ் பண்றான்னு பாருங்க. உச்ச நீதிமன்றத்தில் நம்பர் 1ல இருக்க ஃபாலி நாரிமன், உங்களுக்கு தெரியும், சொத்து குவிப்பு வழக்குல ஜெயலலிதாவுக்கு வந்துட்டு ஜாமீன் கொடுத்துச்சு. முதல்ல கொடுக்கல, அப்புறம் ஜாமீன் கொடுத்து அப்பீலுக்கு போயிட்டாங்க கர்நாடக அரசு. உச்ச நீதிமன்றம் ஜாமீன் கொடுக்க மாட்டேன்ருச்சு. இப்ப இவர் போய் நிக்கிறாரு. நாரிமன் போய் இருந்து என்ன சொன்னார் தெரியுமா? அவங்கள பார்க்காதீங்க, யார? ஜெயலலிதாவை பார்க்காத, நீ என்ன பார், நான் கேட்கிறேன் ஜாமீன் கொடு. போக மாட்டாங்க எங்கேயும். இந்த வார்த்தையை பயன்படுத்தினார். எனக்காக கொடுண்டாரு, உடனே ஜாமீன். அப்போ ஒரு அட்வொகேட் வந்து எவ்வளவு பாரம்பரியத்தோடு உருவாகி வந்து 40 வருஷம் ஆளுமை செலுத்துறாரு. ஆனா இந்த நாரிமன் தான் 1996 ஜெயலலிதாக்கு தண்டனை வாங்கி கொடுத்ததும். 4 லட்சம் ரூபாய் ஒரு ட்ரிப் எந்திரிச்சு யுவர் ஆனர்னு சொல்றதுக்கு. 4 லட்சம். முடிச்சிடும், பிளைட் ஓட்டுற மாதிரி. அடுத்து சோலி சொராப்ஜி 3 லட்சம் ரூபாய் எந்திரிச்சு யுவர் ஆனர்னு சொல்றதுக்கு. ஒரு நாளைக்கு 10 கேஸ்ல சொல்றாருன்னா எவ்வளவுன்னு பாத்துக்கங்க. ஒரு மாசத்துக்கு எவ்வளவுன்னு பாருங்க. ரோஹின்டன் நாரிமன், ஃபாலி நாரிமனுடைய பையன், 36 வயசு, 4 லட்சம் ரூபாய். இவரை தெரியும் எல்லாத்துக்கும். ராம்ஜெத் மலானி பிரேமானந்தா கேஸ், எதெல்லாம் ஃப்ராடு கேஸோ, ஃப்ராடு கேஸ்ல எல்லாம் முதல்ல ஆளா நிப்பாரு. 92 வயசு 93 வயசு ஆச்சுங்க. நம்ம நிப்போமா ஃபீல்டுல? ரிட்டையர் ஆகி போய் வீட்டுல உட்காந்துக்கிறோம். ரிட்டையர்மெண்டே கிடையாது இஸ்லாத்துல எல்லாம். நல்ல கவனமா வச்சுக்கோங்க, ரிட்டையர்மெண்டே கிடையாது. மூச்சு நிக்கிற வரைக்கும் உழைக்கணும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது. மூச்சு நிக்கிற வரைக்கும் உழைக்கணும். ராம்ஜெத் மலானி ஒரு கேஸ்ல எந்திரிச்சு ஒரு ஆனர்னு சொல்றதுக்கு 20 லட்சம் ரூபாய். ஹரிஷ் சால்வே 4 லட்சம், மோகன் பராசரன் 4 லட்சம், அபிஷேக் சிங்வி 4 லட்சம், வேணுகோபால் 4 லட்சம், முகுல் ரோஹட்கி 5 லட்சம் ரூபாய், கோபால் சுப்பிரமணியம் திருவையாத்துக்காரரு 5 லட்சம் ரூபாய். சட்டம் படிக்கிறது பெரிய மேட்டரே கிடையாது. 26 வயசு ஆம்பளை பிள்ளைய படிக்க வைக்கணும்னு உருவாக்குங்க, அது போதும். 26 வயசு வரைக்கும் நீங்க படிக்க வைக்கணும் முயற்சி எடுத்து, அதுக்கு உண்டான செலவுக்காக உடல்ல தெம்பு இருக்கிற வரைக்கும் உழைக்கணும். அதுதான் தியாகம்.
அப்படியே தலைமுறை மாறும். ஒரு பிள்ளைய உங்க வீட்டுல உருவாக்கிட்டீங்கன்னா அடுத்து வர ஜெனரேஷன் அதை பார்த்து பார்த்து உருவாயிரும். முன்மாதிரி தான் வேணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய பாடத்துல உருவாக்க முடியாது, எக்ஸிஸ்டிங் கரிக்குலத்துல உருவாக்க முடியாது. அதனால இந்த சட்டக்கல்லூரிய முஸ்லிம் சமூகத்தினுடைய பிரச்சனைகள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அதுக்கெல்லாம் மக்களை உருவாக்கணும் சொல்லி ஒரு ஆண்களுக்கான கல்லூரிய இன்ஷா அல்லாஹ் அதை டிசைன் பண்ணியிருக்கிறோம். இதுல முதல்ல ஒரு அரபிக் கல்லூரி இருக்கும். மார்க்க பாடத்துல விதைச்சு தான் எதையும் உருவாக்க முடியும். அப்பதான் பையன் ஸ்ட்ராங்கா நிப்பான். கண்ட கண்ட கேஸுக்கு வாதாட மாட்டான், ஏமாத்த மாட்டான். தொப்பியும் தாடியும் வச்சு தொழுகையாளியா வந்து கருப்பு கோட்டை மாட்டிக்கிட்டு நிக்கணும், யுவர் ஆனர் அப்படின்னு சொல்லி. உச்ச நீதிமன்றத்திலையும் உயர் நீதிமன்றத்திலையும் அந்த காட்சி உங்க பிள்ளைய அப்படியே வச்சு அடையாளப்படுத்தி அப்படியே பாரு. இவ்வளவு பெரிய தொப்பியும் தாடியும் வச்சு தொழுகை நேரம் வந்தோன்னு இந்த வர்றேன் பிஸ்மில்லான்னு போய் தொழுகிட்டு வரக்கூடிய ஒரு வழக்கறிஞர், ஒரு நீதிபதி. ஏன் அரசமைப்பு சட்டம் சொல்லுது, தொழுகிறதுக்கு உரிமை கொடுக்குது, ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்ம உருவாக்கல.